பாடல் பாடுவோம். நமக்கு தெரிந்த ஒரு பாடல், இயேசுவின் பிள்ளைகள் நாங்கள். தெரியுமா? பாடுவோம், இயேசுவின் பிள்ளைகள் நாங்கள். கரங்களை தட்டி உற்சாகமா உயிரோட்டத்தோட இயேசுவின் பிள்ளைகள் நாங்கள் எப்போது மகிழ்ந்திருப்போம். இயேசுவின் பிள்ளைகள் நாங்கள், இயேசுவின் பிள்ளைகள் நாங்கள் எப்போது மகிழ்ந்திருப்போம். இயேசுவின் பிள்ளைகளே, இயேசுவின் பிள்ளைகளே எப்போது மகிழ்ந்திருங்கள். இயேசுவின் பிள்ளைகளே, இயேசுவின் பிள்ளைகளே எப்போது மகிழ்ந்திருங்கள். எந்நேரமும் எந்வேளையும் இயேசுவில் களிக்கூறுமா. பாடுவோமா? எந்நேரம் எவ்வேளை இயேசுவில் களிக்கூறுமா. நாம் இயேசுவில் களிக்கூறுவோம். நாம் இயேசுவில் களிக்கூறுவோம். இயேசுவின் பிள்ளைகள் நாங்கள், இயேசுவின் பிள்ளைகள் நாங்கள் எப்போது மகிழ்ந்திருப்போம். இயேசுவின் பிள்ளைகள் நாங்கள், இயேசுவின் பிள்ளைகள் நாங்கள் எப்போது மகிழ்ந்திருப்போம். இயேசுவின் பிள்ளைகளே, இயேசுவின் பிள்ளைகளே எப்போது மகிழ்ந்திருங்கள். இயேசுவின் பிள்ளைகளே, இயேசுவின் பிள்ளைகளே எப்போதும் எதை நினைத்தும் கலங்காமல் எப்போது ஸ்தோத்தரிப்போம். எதை நினைத்தும் கலங்காமல் எப்போதும் ஸ்தோத்தரிப்போம். நாம் எப்போதும் இயேசுவின் பிள்ளைகள் நாங்கள் எப்போதும் மகிழ்ந்திருப்போம். இயேசுவின் பிள்ளைகள் நாங்கள், இயேசுவின் பிள்ளைகள் நாங்கள் எப்போது மகிழ்ந்திருப்போம். இன்று காணும் எகிப்தியரை இனிமேல் காண மாட்டோம். எகிப்தியரை இனிமேல் காண மாட்டோம். நமக்காய் யுத்தம் செய்வார் இயேசு, நமக்காய் யுத்தம் செய்வார். இயேசுவின் பிள்ளைகளே, இயேசுவின் பிள்ளைகளே எப்போது மகிழ்ந்திருங்கள். இயேசுவின் பிள்ளைகளே, இயேசுவின் பிள்ளைகளே எப்போது மகிழ்ந்திருங்கள். நமக்கெதிராய் மந்திரமில்லை, குறி சொல்லும் எதுவும் இல்லை. நமக்கெதிராய் மந்திரமில்லை, குறி சொல்லல் சாத்தானம் காலின் கீழே, சாத்தானம் காலின் கீழே. இயேசுவின் பிள்ளைகள் நாங்கள், இயேசுவின் பிள்ளைகள் நாங்கள் எப்போது மகிழ்ந்திருப்போம். இயேசுவின் பிள்ளைகள் நாங்கள், இயேசுவின் பிள்ளைகள் நாங்கள் எப்போது மகிழ்ந்திருப்போம். அல்லேலூயா இயேசுவே, அல்லேலூயா 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 அல்லேலூயா
துதி 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 பிள்ளையின் உரிமையோடு துதி பிள்ளையின் உரிமையோடு துதி பிள்ளையின் உரிமையோடு துதி பிள்ளையின் உரிமையோடு துதி பிள்ளையின் சுதந்திரத்தோடு துதி 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 பிள்ளையின் உரிமையோடு துதி பிள்ளையின் உரிமையோடு துதி பிள்ளையின் உரிமையோடு துதி 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 ஹல்லேலூயா 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 நன்றி 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 நன்றி. அபிஷேகத்திற்காக நன்றி, ஆறுதலுக்காக நன்றி, ஆசீர்வாதங்களுக்காக நன்றி. அருள் நிறைந்த மரியை வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியானே இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையில் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியை வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியானே இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையில் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியை வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியானே இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். இயேசு கிறிஸ்துவின் வாக்குறுதிகளுக்கு நாங்கள் தகுதி பெறும்படி இறைவனின் தூய அன்னையே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். Praise the Lord. Praise the Lord. Praise the Lord. Praise the Lord. Hallelujah. Hallelujah. உட்காருங்க உட்காருங்க உட்காருங்க. இங்கே ஒரு சேர் இருக்கு, யாருக்காவது லேடிஸ் யாராவது வந்தீங்கன்னா உட்காருங்க. இங்கே ஒரு சேர் இருக்கு, அவங்களுக்கு சேர் வேண்டாண்டாங்க. அம்மா உங்களுக்கு சேர் இல்லையா? கீழேயா? ஓகே, இங்கே 2 சேர் இருக்குது, யாருக்காவது வேணும்னா நேரம் இல்லையா? 1 மணி ஆகுது, 1:30 வரை நமக்கு ஒரு கிளாஸ் எடுக்கலாம், ஒரு 1/2 மணி நேரம். பிரதர் சொன்னாங்க யாருக்கும் ஆராதனை, ஃபாதர் பிரதர் நாங்கள் சாயங்காலம் வரமாட்டோன்னு யாரோ சொல்லியிருக்கீங்களா? வர முடியாத ஏதாவது தூரத்துலையோ இல்லை சூழ்நிலையில் இருக்கிறீங்க, அதனால் உங்களுக்காக ஒரு 15 நிமிடம் ஒரு பெனடிக்ஷன், ஒரு ஆராதனை கடந்து நமக்கு செல்வோம். இன்றைக்கும் நாளைக்கும் நம்ம பார்க்க போகிற ஒரு செய்தி அப்படின்னு நாளைக்கு கொஞ்சம் நேரம் கூட நமக்கு அதிகமாக கிடைக்கும் என்று ரொம்ப அழகாக இந்த வசனத்தை ரொம்ப அழகாக விளக்கி சொல்லி கொண்டிருந்தார். நல்லா இருந்தது, அதை கேட்குறதுக்கு நான் கடைசியில் வந்திருந்தது. ரொம்ப நல்லா அருமையாக சொல்லி கொண்டிருந்தார். ஆழமான அந்த இறை இயலிலிருந்து தியாலஜியிலிருந்து சொல்லிட்டு இருந்தார், நான் உன் கடவுள். ஆக்சுவலி இந்த உடன்படிக்கை நம்ம யோவான் நற்செய்திக்கு வரும், இன்றைக்கி நாளைக்கு யோவான் நற்செய்தி தான் நம்ம படிப்போம். அதுக்கு முன்னால் இந்த வார்த்தையினுடைய இன்னும் அழகான இன்னொரு விளக்கம் இருக்குது. ஆண்டவர் பைபிளில் நீங்கள் பார்த்தீங்கன்னா 7 உடன்படிக்கை செய்வார். நீங்கள் அந்த யூடியூப்பில் இப்போ பார்த்துருப்பீங்க. யூடியூப்பில் அலாவுடி வன்மசனுடைய யூடியூப்பில் இப்போ வந்துடுச்சு அந்த டாக், நைட் விஜிலுடைய டாக் போட்டிருக்கோம். இயேசுவின் ரத்தம் நமக்கு மீட்புக்கு காரணமாகும். அதில் அது 7 உடன்படிக்கை சொல்லியிருப்பேன். அந்த 7 உடன்படிக்கையில் கடைசியாக ஆண்டவர் செய்கிற ஒரு உடன்படிக்கை ஏன் மனு உருவானார், அது ரொம்ப 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 நுணுக்கமான ஒரு பாயிண்ட். அது உங்களுக்கு அதில் புரிஞ்சிருக்குமான்னு தெரியல. ஏன்னா சிலவங்க எனக்கு மெசேஜ் போட்டிருக்காங்க, ஃபாதர் நாங்கள் 2-3 தடவை கேட்டோம், ரொம்ப ஆழமாக இருக்குது, நல்லா இருக்குது, கேட்குறதுக்கு நல்லா இருக்குது. அது நோட்ஸ் எடுக்கிறதுக்காக அது இயேசுவின் ரத்தத்தால் மீட்பு அப்படின்ற டாக்கு நிறைய தடவை கேட்டுக்கிட்டு இருக்கிறோம் ஃபாதர். அது போர்டெல்லாம் வச்சு எடுத்துருக்குறோம். அந்த டாக்கை பார்த்தவங்க இருப்பீங்க. அந்த டாக்கு பார்த்தா யாராவது இருக்கீங்களா? கை தூக்குங்க பார்க்கலாம், கை தூக்குங்க. இருக்கிறாங்க 4 பார்த்தவங்க இருக்கிறாங்க, கொஞ்சம் பேர் இருக்கிறாங்க. அப்போ அதில் 7 உடன்படிக்கை. அந்த 7 உடன்படிக்கையில் முதல் உடன்படிக்கை ஆபிரகாம் கிட்ட செய்வார். ஆனால் ஆபிரகாம் கிட்ட செய்யும்பொழுது அந்த உடன்படிக்கை ஆண்டவர் ஆபிரகாம் கிட்ட செய்கிறாரு. ஆனால் பிறகு ஆபிரகாம் அந்த உடன்படிக்கையை மீறுறாரு. மோசே கிட்ட செய்வார், மோசே உடன்படிக்கையை மீறுவார். நோவா கிட்ட செய்வார், நோவா மீறுவார். இப்படி ஒவ்வொருத்தர்கிட்ட தாவீது கிட்ட செய்வார், தாவீது உடன்படிக்கையை மீறுவார். யாருக்கிட்டெல்லாம் ஆண்டவர் உடன்படிக்கை செய்கிறாரோ அவங்க மீறுறாங்க. சரி, உடன்படிக்கைக்கும் ஒப்பந்தத்துக்கும் வித்தியாசம் இருக்குது. உடன்படிக்கை அப்படின்னா அது மீறக்கூடாது, அது முடிவு இல்லை அதுக்கு. ஆனால் ஒப்பந்தம் கான்ட்ராக்ட் அப்படின்னா அதுக்கு முடிவு இருக்குது. நீங்கள் ஒரு பில்டிங் கான்ட்ராக்டர், ஒருத்தர் கான்ட்ராக்டர் கூப்பிட்டு செய்கிறீங்க, அவங்க பில்டிங் கான்ட்ராக்ட் எடுக்கிறாங்க. எப்போ அந்த பில்டிங் வேலை முடியுதோ கான்ட்ராக்ட் அதோட முடிஞ்சு போச்சு. 2 வருஷமாக இருக்கலாம், 3 வருஷமாக இருக்கலாம், கான்ட்ராக்ட் முடிஞ்சிச்சு, ஒப்பந்தம் முடிஞ்சு போச்சு. அப்புறம் அது கண்டினியூ பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது, அது அதோட முடிஞ்சு போச்சு. ஆனால் கவனன்ட் அப்படி கிடையாது, கான்ட்ராக்ட் மாதிரி கிடையாது. கவனன்ட் உடன்படிக்கை என்பது என்றென்றும் நிலை நிற்க வேண்டியது. ஆனால் மனுஷங்கிட்ட ஆண்டவர் உடன்படிக்கை செய்த போது எல்லாமே மனுஷன் ஏமாற்றிக்கிட்டே இருந்தான். ஆண்டவருக்கு என்னடா பண்ணுறதுன்னு தெரியல. ஆண்டவர் என்ன தெரியுமா பண்ணார்? கடைசியில் நானே மனுஷனாகிறேன் அப்படின்ட்டார். நானே மனிதனாக பிறந்து நானே என்னோட அந்த உடன்படிக்கையை செய்து அந்த உடன்படிக்கையை நான் நிறைவேற்றுவேன். இதுதான் இயேசுனுடைய பிறப்பிற்கு காரணம். மனிதனிடம் ஆண்டவர் உடன்படிக்கை செய்த பொழுது அந்த உடன்படிக்கையை மனிதன் மீறுவதால் அந்த ஆசீர்வாதம் மனுஷனுக்கு கொடுக்க முடியல ஆண்டவரால். எப்படினா உனக்கு கொடுக்கலான்னு பார்க்குறார். ஆனால் நீங்கள் வாங்குற மாதிரி ஐடியாவே கிடையாது உங்களுக்கு.
ஆனால் ஆண்டவருக்கு கொடுத்தே ஆகணும்னு ஆசையாக இருக்குது. அப்போ என்ன பண்ணார் ஆண்டவர்? நானே வந்து பிறக்கிறேன், நானே மனுஷனாக பிறக்கிறேன், நான் என்னோடே உடன்படிக்கை செஞ்சுக்கிறேன், அப்படி நான் உன்னை ஆசீர்வதிக்கிறேன். இதுதான் புதிய உடன்படிக்கை. அதான் திருப்பலியில் நம்ம சொல்கிற வார்த்தை இல்லையா? அவர் மீண்டும் கிண்ணத்தை எடுத்து நன்றி கூறி சொல்கிறாரு. என்ன சொல்கிறாரு? இது நிலையான புதிய உடன்படிக்கையின் என் இரத்தத்தின் கிண்ணம். அவர் அவரோடே அந்த உடன்படிக்கை செய்து இன்னைக்கு நிலை நிற்பது இந்த புதிய உடன்படிக்கை. இந்த உடன்படிக்கை வழியாக ஆண்டவர் நிறுவித்தாங்க, நானே உன் கடவுள், நீர் எங்கள் மக்களாக இருப்பீர்கள், நீங்கள் என் மக்களாக இருப்பீர்கள். ஆசைப்பட்டு உங்களை மக்களாக மாற்றினார். எதுக்கு தெரியுமா? உங்களை பிசாசுடைய கையில் விட்டுக்கூடக்கூடாதுன்னு. He doesn't want to leave you in the hands of Satan. பிசாசு கையில் உங்களை விட்டு கொடுக்கக்கூடாது, நரகத்துக்கு உங்களை விட்டு கொடுக்கக்கூடாதுன்னு மகனாக பிறந்து மனிதராக பிறந்து தன்னோடே ஆண்டவர் உடன்படிக்கை. ஏன்னா கீழ்ப்படுகிற எந்த மனுஷனும் இல்லை. அப்போ கீழ்ப்படுகிற ஒருத்தனை நானே விட்டுணும். அது என் பையனே நான் விடுறேன். இறைவாக்கினர்களை விட்டேன், ஆனால் அவங்களும் கீழ்ப்படியலை. அதனால் நான் என்னுடைய பையனே நான் அனுப்புகிறேன், அவனோடு நான் அந்த உடன்படிக்கை செய்வேன், அது வழியாக நான் உங்களை ஆசீர்வதிப்பேன். அப்போ நீங்கள் இன்றைக்கி என்ன தெரியுமா செய்யணும்? நீங்கள் நிறைய செயல்கள் செய்ய வேண்டாம். நீங்கள் ஆண்டவரை நம்பினால் போதும். செயல்களில் அல்ல மீட்பு, நம்பிக்கையில் தான் என்று மீட்பு. எனக்காக அவர் அனைத்தையும் செய்து முடித்தார் என்பதை நீங்கள் நம்பினால் போதும். இன்றைக்கி நீங்கள் நிறைய கஷ்டப்பட்டு செய்கிறீங்கள, செயல் வேண்டான்றார் ஆண்டவர். உன்னுடைய செயல் நம்பிக்கையிலிருந்து வரணும் அப்படின்றார். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. நீங்கள் திருப்பலியில் போகிறீங்களா? திருப்பலி உங்களை ஆசீர்வதிக்கலை. நீங்கள் அந்த திருப்பலிக்கு அன்பாக போகிறீங்க, நினைக்கிறீங்க பாருங்கள், எனக்கு திருப்பலிக்கு போகணுன்ற ஆசை பாருங்கள். அந்த ஆசையிலே நான் உன்னை ஆசீர்வதிச்சிட்டேன், அந்த ஆசீர்வாதம் இருக்கிறதுனால தான் நீ திருப்பலிக்கே போகிறேன் அப்படின்றார் ஆண்டவர். நீங்கள் நினைக்கிறீங்களே ஒரு ஜெபமாலை சொல்லி முடிச்ச ஆசீர்வாதம்னு. ஆண்டவர் சொல்கிறாரு, நீ எங்கள் அம்மாவை அன்பு செஞ்சு என் அம்மா வழியாக நீ ஒரு ஜெபிச்சாலே போதும். அந்த அன்பில் இருந்து வந்தால் போதும், ஆசீர்வாதம் உன்னை தானாக வந்து சேரும். நீ செய்யும் அந்த செயலான ஜெபமாலை அல்ல உன்னை ஆசீர்வதிப்பது. ஆசீர்வாதம் இருக்கிறதுனால தான் நீ ஜெபமாலையே சொல்கிற. உங்களுக்கு அந்த வித்தியாசம் புரியுதா? இன்றைக்கி நிறைய பேருக்கு அந்த ஆசீர்வாதம் இல்லாதனால தான் ஜெபமாலை சொல்ல முடியல. இன்றைக்கி அந்த ஆசீர்வாதம் இல்லாதனால தான் திருப்பலிக்கு வர முடியல. இன்றைக்கி அந்த நம்பிக்கை இல்லாததுனால தான் அவங்களுக்கு சிலுவை பாதை செய்ய முடியல. பிரைஸ் தி லார்ட். அப்போ அவங்கள மாதிரி உங்களையும் அனாதையாக ஆக்கணும்னு அவங்க பார்க்குறாங்க. நீங்கள் அம்மா இல்லாமல், புனிதர் சகோதரர்கள் இல்லாமல் நீங்கள் அனாதையாக நிற்கணும்னு அவங்களும் ஆசைப்படுறாங்க. அப்போ எந்த விதத்துலலாம் உங்களை அனாதையாக்க முடியுமோ அந்த விதத்துலலாம் உங்களை அனாதையாக்குவாங்க. அன்னையிடமிருந்து பிரித்து, குடும்பத்திடமிருந்து பிரித்து, புனிதர்களிடமிருந்து உங்களை பிரித்து, நற்செய்தியிலிருந்து உங்களை பிரித்து, பாவ சங்கீர்த்தனத்திலிருந்து உங்களை பிரித்து, நற்கரணையிலிருந்து உங்களை பிரித்து, நடு தெருவில் கொண்டு வந்து நிற்கும் பொழுது எனக்கு ஒரு திருப்தி, அப்பா என்ன மாதிரி நீயும் ஆயிட்ட. பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. அதனால் தயவு செய்து நீங்கள் செய்யும் செயல் அல்ல உங்களை ஆசீர்வதிப்பது. ஆசீர்வாதம் இருந்தால்தான் அந்த செயலையே உங்களால் செய்ய முடியும். பைபிள் இப்படி போகிறது கிடையாதுங்க, இப்படி வருது. நீங்கள் இதை செய்யுங்க, நான் உங்களை ஆசீர்வதிக்கிறேன். இதெல்லாம் நம்ம ஸ்கூலில் படித்த கதை. ஸ்கூலில் படிப்போம் இல்லையா? இந்த ரிஷிமார்கள், இந்த முனிமார்கள் இந்த மரத்துக்கு கீழே போய் நிறைய விஷயங்களை செஞ்சாங்க, தவம் இருந்தாங்க. தவம் இருந்ததால் என்னத்தை பெற்றார்கள்? வரம் பெற்றார்கள். அது ரிஷி முனிவர்களுடைய பழைய கதை. ஆனால் பைபிள் கதை அது கிடையாதுங்க. தவம் இருந்ததால் வரம் பெறுவதல்ல, வரம் இருந்தால்தான் தவமே செய்ய முடியும். அதான் பைபிள். வரம் இருந்தால்தான் தவமே செய்ய முடியும். இது அது சும்மா கை தட்டிட்டீங்க, உங்களுக்கு புரிஞ்சுதான் தெரியல. பிரைஸ் தி லார்ட். வரம் இல்லை என்றால் உன்னால் ஜெபமாலை தொடவே முடியாது. வரம் இல்லை என்றால் பைபிள் தொடவே முடியாது. வரம் இல்லைன்னா பூசைக்கு வரவே முடியாது. வரம் இல்லைன்னா நற்கருணை வாங்கவே முடியாது. அது ஒரு வரம். அது வரம் இல்லைன்னா உங்களுக்கு அந்த ஜெபமாலை தொடவே முடியாது. இன்றைக்கி ஜெபமாலை விட்டு நிறைய பேர் போக காரணம் அந்த வரம் இல்லாதனால தான், நம்பிக்கை இல்லாதனால தான். அதனால் நம்ம இப்படி போகக்கூடாது. அது கத்தோலிக்கம் கிடையாது. கத்தோலிக்கம் என்பது இப்படி தவம் இருப்பதால் வரம் பெறுவதில்லை, வரம் இருந்தால்தான் தவமே இருக்க முடியும். இயேசு கிறிஸ்து தூய் ஆவியானவரை பெற்றதால் உபவாசம் இருந்தாரா? உபவாசம் இருந்ததால் தூய் ஆவியானவரை பெற்றாரா? இயேசு தூய் ஆவியானவரை பெற்ற பிறகு 40 நாள் உபவாசத்துக்கு போனாரா? 40 நாள் உபவாசம் செய்த பிறகு தூய் ஆவியானவரை பெற்றாரா? கேட்கல.
தூய ஆவியானவரை பெற்ற பிறகு உபவாசத்துக்கு போனாரா? கரெக்டா? ஷுவர்? ஒரு தரம், 2 தரம், வேறு ஏதாவது மாற்றி சொல்லிவிடுங்க ஏதாவது இருந்துச்சுன்னா. அப்புறம் இல்லை ஃபாதர் நான் இப்படி நினச்சேன் சொல்லலைன்னா சொல்லக்கூடாது. தூய ஆவியானவர் பெற்ற பிறகு உபவாசத்துக்கு போனாரா? உபவாசம் செஞ்ச பிறகு தூய ஆவியானவர் பெற்றாரா? 3 தரம். க்ளோஸ் பண்ணிடலாமா? இயேசு கிறிஸ்து தூய ஆவியானவரை பெற்ற பிறகுதான் உபவாசத்திற்கு போனார். உபவாசம் செய்ததால் தூய ஆவியானவரை பெறவில்லை. அதனால் நீங்கள் எங்கள் கூட்டத்துக்கு வாங்க, எங்கள் சபைக்கு வாங்க, உங்களுக்கு ஹீலிங் கிடைக்கும், உங்களுக்கு அது கிடைக்கும் இது கிடைக்கும்னு சொல்கிறாங்க இல்லையா? எங்கேயாவது என்னைக்காவது ஏதாவது ஃபாதர் சொல்லியிருக்கிறாரா என் பூசைக்கு வா நான் உனக்கு ஹீலிங் கிடைக்குன்னு சொல்லியிருக்கிறாரா? என்னைக்காவது ஏதாவது உங்களுடைய குழுக்களை ஜெப குழுக்களை சொல்லியிருக்கிறாங்களா இங்கே வாங்க உங்களுக்கு எல்லாம் நல்லா தான் நடக்கணும்? நமக்கு ஆளை சேர்க்க வேண்டிய அவசியம் இல்லை, நம்மளுக்கு கூட்டத்தை சேர்க்க வேண்டிய அவசியம் இல்லை. நமக்கு நம்மளுடைய இந்த வாழ்க்கையை நம்ம இப்படியே தான் போயிட்டுருக்கோம். கூட்டத்தை சேர்க்க வேண்டியவங்க தான். நேற்று டேனியல் ஃபாதர் சொல்லிக்கிட்டு இருந்தார். அவர் இப்போ எங்கே போனார்? நாகர்கோயிலில் தூத்தூர் அப்படின்ற இடத்துல பப்பல மிஷன் தியானத்துக்கு போயிட்டு தான் இங்கே வந்தாங்க ஃபாதர். 3 நாள் அது முடிச்சுட்டு தான். அப்போ அந்த இடத்துல வந்து எம்பரர் இம்மானுவேல் அப்படின்ற ஒரு பெரிய ஒரு குரூப், அது கேரளாவில் தான் ஆரம்பித்தாங்க, அது இரிஞ்சாலக்கோடாவில் ஆரம்பித்தாங்க. அந்த குரூப்பில் ரொம்ப ஒரு குரூப்பு இங்கே இப்போ இந்த தூத்தூரில் வளர்ந்துட்டு வருது. அந்த தூத்தூரில் இருக்கிற இந்த எம்பரர் இம்மானுவேல் குரூப்புக்கு ஜஸ்ட் ஆப்போசிட் இருக்கிற ஒரு வீடு. அந்த வீட்டில் ஒரு அம்மாவும் அப்பாவும் வயசானவங்க நினைக்கிறேன். அவங்க ஃபாதரை பார்க்கும்போது ஃபாதர் எங்களுக்காக ஜெபிச்சுக்கோங்க ஃபாதர் அப்படின்னாங்களாம். ஏன் ஜெபிச்சுக்கோங்க அப்படின்னு சொல்கிறாங்கன்னா, அதுவும் அப்படியே கை காலெல்லாம் உதறதான், உடம்பே நடுங்கிக்கிட்டே சொல்கிறாங்களாம். ஏன் சொல்கிறாங்கன்னா, இந்த குரூப்பில் இருக்கிறவங்க அவங்கக்கிட்ட வந்துட்டு என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா, நீங்கள் எங்கள் குரூப்பில் வந்து சேரலைன்னா 1 மாதத்துக்குள்ளே நீங்கள் செத்துடுவீங்கன்னு சொல்லியிருக்கிறாங்களாம். ஃபாதர் இது சொன்னபோது நான் சொன்ன உண்மையாகவே போலீஸில் கம்ப்ளைண்ட் கொடுக்கணும்னு சொன்னேன். இதெல்லாம் கொலை மிரட்டல். இது நீ என்னுடைய சபையில் வந்து சேரலைன்னா நீ செத்துருவேன்னு சொல்லி பயமுறுத்தி இருக்கிறாங்க. கொலை மிரட்டலுக்கு கேஸ் கொடுக்கணும். இது லைவ் போகுதுன்னு நினைக்கிறேன். லைவ் தானே போகுது? ஏன்னா இது உண்மை சம்பவம்னா உண்மையாகவே கேஸ் கொடுக்கணும். அது கடவுளுடைய பேரை சொல்லி மதங்களுடைய பேரை சொல்லி அது இந்த வாரம் என்னமோ போன வாரம் என்னமோ அவங்க வந்து தடுக்கி கீழே விழுந்துட்டாங்களாம் பாவம். அவங்களுக்கு உடனே அது பயம் வந்துச்சு. ஐயோ அவங்க சொன்னது ஏதாவது ஆகிடப்போகுது ஃபாதர் அப்படின்னு சொல்லி. பாருங்களேன் எப்படி பயமுறுத்தி இந்த வயசானவங்களை இந்த சேர்த்துட்டு என்ன பண்ண போகிறாங்க? இதை காசு கிடைக்குமா என்னன்னு தெரியல. எப்படி இப்படியெல்லாம் செய்யலாம்? அது பாவமாக இருந்தது. வயசானவங்க 2 பேரை மிரட்டி ஃபாதர் சொன்னார், சரி நான் இப்போவே போகிறேன் அங்கே நான் போய் சொல்கிறேன் அப்படின்னாரு. ஃபாதர் போயிடாதீங்க ஃபாதர், சொல்லாதீங்க ஃபாதர் அப்படின்றார். அப்போ எவ்வளோ பயமுறுத்தி வச்சுருக்குறாங்க பாருங்களேன். இப்படி ஆளை கொட்டிட்டு என்ன செய்ய போகிறாங்க? இவங்க நற்செய்தியை போதிக்கிறாங்களா? உலகமெல்லாம் போய் நற்செய்தியை போதிக்கணும்னு ஆண்டவர் சொன்னார். என்ன நற்செய்தியை போதிக்க சொன்னார்? யோவான் நற்செய்திக்கு வருவோம். இதனுடைய முடிவிலே இல்லை நாளைக்கோ இதனுடைய தொடர்ச்சியை பார்ப்போம். யோவான் நற்செய்தி 4வது எழுதப்பட்ட நற்செய்தி, 4th Gospel. அதுக்கு பேரே அப்படி தான் சொல்லுவாங்க, 4th Gospel அப்படின்வாங்க. இந்த 4th Gospel இது எதற்காக எழுதப்பட்டது? இந்த யோவான் நற்செய்தி இதனுடைய நோக்கம் என்ன? ஏன்னா ஆல்ரெடி மத்தேயு நற்செய்தி இருக்குது, மார்க் நற்செய்தி இருக்குது, லூக்கா நற்செய்தி இருக்குது. மத்தேயு, மார்க், லூக்கா நற்செய்தின்னு 3 இருக்கும் பொழுது ஏன் 4வது ஒரு நற்செய்தி? ஏன் ஒரு 4வது நற்செய்தி இருக்கணும்? வேலை இல்லையா யோவானுக்கு? வயசாங்காலத்தில் எழுதியிருக்கிறாருங்க. AD 90 எழுதியிருக்கிறார். AD 90னா ஏசு இறந்தது AD 30, 33ன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ 60 வருஷத்துக்கு பிறகு எழுதியிருக்கிறார். ஏசு இருந்த போது இவருக்கு ஒரு 15 வயசில் 20 வயசுனே வச்சுப்போமே. அப்போ இப்போ 60 வருஷத்துக்கு பிறகுனா அவருக்கு கண்டிப்பாக ஒரு 75 வயசு இல்லை 80 வயசு. ஆமாம், இதே அப்படி உட்கார வேண்டிய வயசு இல்லை, கையில் பைபிள் கூட இல்லாத வயசு இல்லை. இந்த வயசில் பைபிள் எழுதுறாரு, அவர் நற்செய்தி எழுதுறார். தேவையா இது? 80 வயசில் 75 வயசில் உட்காந்து எழுத வேண்டியது? அது வேறு வேலை இல்லாமல் எழுதினாரா? தீப்பற்றி எழுதினார் அவர். அப்போ எதற்காக இதை எழுதினார்? அவரே அவருடைய நற்செய்தியில் போட்டிருக்கிறார். யோவான் நற்செய்தி 20வது அதிகாரம் 30வது திருவசனமும் 31வது திருவசனமும் சொல்கிறது எதற்காக யோவான் நற்செய்தி எழுதப்பட்டது. வேறு பல அருமடையாளங்களையும் இயேசு தம் சீடர்கள் முன்னிலையில் செய்தார். அவை எல்லாம் இந்நூலில் எழுதப்படவில்லை. நான் எழுதின இந்த நற்செய்தியில் இந்த நூலில் எழுதப்படவில்லை. ஆனால் இயேசுவே இறைமகனாகிய மெசியா என நீங்கள் நம்புவதற்காகவும் நம்பி அவர் பெயரால் வாழ்வு பெறுவதற்காகவுமே இந்நூலில் உள்ளவை எழுதப்பட்டுள்ளன.
ஸோ நான் இந்த நற்செய்தியை நான் எழுதும்போது 20வது அதனுடைய ஹெட்டிங் என்ன? நூலின் நோக்கம், முடிவுரை. பாருங்க, முடிவுரை, நூலின் நோக்கம். அந்த நூல் எதற்காக எழுதப்பட்டதுன்னு நூல் எழுதினவரே சொல்லிட்டு போறார். நான் ஏன் இந்த 20 அதிகாரத்தை எழுதினேன், 21 பிற்சேர்க்கை, ஏன் இந்த அதிகாரங்களை நான் எழுதினேன், ஏன் இந்த நூலை நான் எழுதினேன்? எனக்கு ஒரே ஒரு குறிக்கோள் தாங்க. இந்த 20 அதிகாரம் நான் எழுதும் பொழுது எனக்கு ஒரே ஒரு குறிக்கோள். அந்த குறிக்கோள் என்ன? நான் அனுபவித்த இயேசுவை நான் உங்களுக்கு கொடுக்கணும். நான் அனுபவிச்ச இயேசு யாரு? இயேசுவே மெஸ்ஸியா. மெஸ்ஸியா, மெஸ்ஸியானா யாரு? மீட்பர். அப்ப நான் இந்த நற்செய்தியை நான் ஏன் எழுதுகிறேன் என்றால், நான் ஒரு மீட்பரை குறித்து எழுதுகிறேன். பயமுறுத்துறவரை குறித்து அல்ல, காயப்படுத்துவரை குறித்து அல்ல, காயப்பட்டவரை குறித்து நான் எழுதுகிறேன். உனக்கு விடுதலை தந்தவரை எழுதுகிறேன். என் சபையில் வந்து சேரு, அப்பதான் நீ இருப்ப, இல்லைன்னா சாவேன்னு சொல்றேன். அதற்காக எழுதப்பட்டது கிடையாது. அது பயங்களிலிருந்து விடுதலை தருவதற்காக எழுதப்பட்டது. கட்டுகளிலும் காயங்களிலும் இருந்தவர்களுக்கு நீங்கள் விடுதலை பெற்றீர்கள் என்று சொல்ல வந்த இயேசுவை குறித்து எழுதுகிறேன். இயேசு மெஸ்ஸியா என்பதை நான் நம்பினேன், நான் வாழ்வு பெற்றேன். நீங்கள் நம்ப வேண்டும், நீங்களும் வாழ்வு பெற வேண்டும். எந்த வாழ்வு? இந்த உலகத்தினுடைய வாழ்வு அல்ல, நிலை வாழ்வு பெற வேண்டும், நித்தியமான வாழ்வு பெற வேண்டும். இதற்காக தான் நான் எழுதுகிறேன், நான் அனுபவித்ததை. இந்த யோவான் நற்செய்தியில் வாழ்வு அப்படின்றது அத்தனை தடவை வரும், நிறைய தடவை வரும். யோவான் 10:10 அப்படின்றது ஒரு எக்ஸாம்பிள். அது யோவான் 10:10. யோவான் நற்செய்தி 10வது அதிகாரம் 10வது வசனம். திருடுவதற்கும் கொல்வதற்கும் அழிப்பதற்கும் அன்றி திருடர் வேறு எதற்கும் வருவதில்லை. ஆனால் நான் ஆடுகள் வாழ்வை பெறும் பொருட்டு அதுவும் நிறைவாக பெறும் பொருட்டு வந்துள்ளேன். வாழ்வு பெறும் பொருட்டு, அதுவும் நிறைவாக பெறும் பொருட்டு. யோவான் நற்செய்தி 3வது அதிகாரம் 16வது திருவசனம். யோவான் 3:16. தம் ஒரே மகன் மீது நம்பிக்கை கொள்ளும் எவரும் அழியாமல் நிலை வாழ்வு பெறும் பொருட்டு அந்த மகனையே அழிக்கும் அளவுக்கு கடவுள் உலகின் மேல் அன்பு கூர்ந்தார். அப்ப எதற்காக அனுப்பினார்? நிலை வாழ்வை பெறும் பொருட்டு. யோவான் நற்செய்தி 1வது அதிகாரம் 3வது திருவசனம். அனைத்தும் அவரால் உண்டாகின, உண்டானது எதுவும் அவரால் அன்றி உண்டாகவில்லை. அவரிடம் வாழ்வு இருந்தது, அவ்வாழ்வு மனிதருக்கு ஒளியாய் இருந்தது. பாத்தீங்களா, பைபிள்ல யோவான் நற்செய்தியில வாழ்வு வாழ்வு வாழ்வுன்றது அவர் அதிகமா யூஸ் பண்ணிக்கிட்டே இருப்பார். வாழ்வு, எந்த வாழ்வு? இந்த உலகத்துல நல்ல வீடு தருவதற்காக, நல்ல ஆடை தருவதற்காக, நல்ல உணவு தருவதற்காக, நல்ல ஆரோக்கியம் தருவதற்காக. இந்த வாழ்வை குறித்து அல்ல, இந்த வாழ்வை குறித்து அல்ல. ஆடுகள் வாழ்வு பெற வேண்டும், அதை நிறைவாக பெற வேண்டும். நீங்கள் இந்த உலகத்திலும் நல்லா இருக்கணுங்க. இந்த உலகத்துக்கு பிறகு இது ஒரு தொடர்ச்சி, இது அதாவது அம்மா வயிற்றிலிருந்து குழந்தை வருது, உலகத்தில் பிறக்குது. அது வந்து ஃபஸ்ட்டு ஸ்டெப் தான், அது நிறைவடையவில்லை. இந்த குழந்தை இந்த உலகத்தையும் கடந்து அடுத்த இடத்துக்கு போகுதுங்களே, அதுதாங்க நிலைவாழ்வு. அதான் நிலைவாழ்வு. அது மோட்சமாக இருக்கலாம், நரகமாக இருக்கலாம். மோட்சமாக இருந்தால் நிலை வாழ்வு, நரகமாக இருந்தால் நிலை அழிவு. ஆனால் இந்த 2 இடத்துலையும் நம்ம வாழ்கிறோம். அது நிலையானது. மோட்சமானாலும் நிலையானது, நரகமானாலும் நிலையானது. அதுக்கு பிறகு அப்பாற்பட்டு ஒரு உலகம் இல்லை. அப்போ அம்மா வயிற்றிலிருந்து வர குழந்தை தனது வாழ்க்கையை ஆரம்பிக்கிற குழந்தையினுடைய வாழ்க்கை 9 மாதம் அங்கே முடியுது. முடிஞ்ச குழந்தை இந்த உலகத்தில் பிறக்குது. இந்த உலகத்தினுடைய தொடர்ச்சி மரணம் என்பதில் இந்த உலக வாழ்க்கை முடியுது. இதனுடைய தொடர்ச்சி அடுத்த வாழ்க்கைக்கு போகுது. புரியுதுங்களா? அந்த நிறைவாக பெற வேண்டும் என்றே நான் வந்தேன். நீங்கள் நரகத்துக்கு போயிடக்கூடாது அப்படின்றதுனால தான் நான் வந்தேன். நீங்கள் நிலை அழிவுக்கு போகக்கூடாதுன்னு தான் நான் வந்தேன், வாழ்வை பெறும் பொருட்டு. அப்போ வாழ்வு தர வந்த மெஸ்ஸியாவை நான் அனுபவித்த மெஸ்ஸியாவை நான் உங்களுக்கு சொல்கிறேன். அப்போ நீங்களும் மோட்சத்துக்கு போவீங்களா? அதுக்காக தான் இந்த நற்செய்தி எழுதுகிறேன். அப்போ நீங்கள் இயேசுவை என்னவென்று நம்ப வேண்டும்? மெஸ்ஸியா என்று நம்ப வேண்டும். மெஸ்ஸியானா யாரு? மீட்பர். மெஸ்ஸியானா அதனுடைய அர்த்தம் என்ன? மெஸ்ஸியான அர்த்தம் என்ன? கேட்கல. அருள் பொழிவு பெற்றவர். வெரி குட், கரெக்டான பதில். அனாயிண்டட் ஒன், அருள் பொழிவு பெற்றவர். அப்போ கிறிஸ்துன்னா என்ன? அபிஷேகம் செய்யப்பட்டவர். அப்போ மெஸ்ஸியானா என்ன? ரெண்டுமே ஒரே வார்த்தை தான், ஆனால் அதனுடைய மூல வார்த்தை டிஃப்ரெண்ட். கிரேக்க வார்த்தையில்
கிறிஸ்டோஸ் அப்படின்ற வார்த்தையிலிருந்து தான் இங்கிலீஷில் கிரைஸ்டனும் தமிழில் கிறிஸ்து என்று வருகிறது. எபிரேயத்தில் மிஷியா அப்படின்ற வார்த்தையிலிருந்து தான் தமிழில் மெஸ்ஸியா, இங்கிலீஷில் மெஸ்ஸியா அப்படின்னு வருது. அப்போ கிறிஸ்து என்றாலும் மெஸ்ஸியா என்றாலும் ரெண்டுமே சேம் தான். பவுல் என்றாலும் சவுல் என்றாலும் சேம் தான். பீட்டர் என்றாலும் பேதுரு என்றாலும் சேம் தான். புரியுதுங்களா? ஒன்று இங்கிலீஷு, இன்னொன்று தமிழ். அதே மாதிரி தான் கிறிஸ்து என்பது கிரீக்கிலிருந்து வருது, மெஸ்ஸியா அப்படின்றது ஈப்ரூலேருந்து வருது. ஆனால் ரெண்டுமே சேம் தான். இதனுடைய அர்த்தம் என்ன? கிறிஸ்து இஸ் ஈக்குவல் டு மெஸ்ஸியா இஸ் ஈக்குவல் டு அனாயிண்டட் ஒன், அபிஷேகம் செய்யப்பட்டவர், அருள் பொழிவு செய்யப்பட்டவர். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. யூத மதத்தில் 3 பேரை சொல்லுவாங்க, மெஸ்ஸியான்னு சொல்லுவாங்க. 3 குரூப் ஆளுங்களை மெஸ்ஸியான்னு சொல்லுவாங்க. அபிஷேகம் செய்யப்பட்டவர்கள் 3 குரூப் இருக்குது. எண்ணெயால் அபிஷேகம் செய்யப்பட்ட பழைய ஏற்பாட்டில் யாரெல்லாம் அபிஷேகம் செய்யப்பட்டிருக்கிறாங்க? ஆரோன்னா யார்? குருவானவர். அப்போ குருவானவர்களை அபிஷேகம் செய்வார்கள். அப்போ குருவானவர்களையும் மெஸ்ஸியா என்று அழைத்தார்கள். நல்லா கவனமாக கேட்கணுங்க. குருவானவர்களையும் மெஸ்ஸியான்னு கூப்பிட்டாங்க. அப்புறம் யார்? தாவீது யார்? அரசர். அப்போ அரசர்களையும் அபிஷேகம் செய்திருக்கிறார்கள். அப்போ குருக்கள் மெஸ்ஸியான்னு கூப்பிடுவாங்க, அரசர்களையும் மெஸ்ஸியான்னு கூப்பிடுவாங்க. அப்புறம் யார்? சவுல் அரசர் தான், சாலமன் அரசர் தான். இறைவாக்கினர்கள் அபிஷேகம் செய்யப்பட்டவர்கள் மெஸ்ஸியான்னு கூப்பிடுவாங்க. அப்போ பழைய ஏற்பாட்டின்படி 3 குரூப்பை மெஸ்ஸியான்னு கூப்பிடுவாங்க. யாரெல்லாம்? இறைவாக்கினர்களை மெஸ்ஸியான்னு கூப்பிடுவாங்க, குருக்களை மெஸ்ஸியான்னு கூப்பிடுவாங்க, அரசர்களை மெஸ்ஸியான்னு கூப்பிடுவாங்க. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. ஃபாதர் 1000 ரொம்ப தியாலஜி சொல்லிட்டு போனார், நீங்களும் தியாலஜி சொல்கிறீங்க. இதை புரிஞ்சுக்கணும். டெய்லியும் பால் குடிச்சிட்டே இருந்தால் வேலைக்கு ஆகாது. எப்போவாவது நல்லா கட்டியான ஆகாரம் சாப்பிடணும் இல்லையா? நல்லா சோறு சாப்பிடணும் இல்லையா? நல்லா கப்பை சாப்பிடணும். கப்பையா நீங்கள் என்ன சொல்லுவீங்க? கிழங்க, மரவள்ளி கிழங்கு, டப்பியோக்கா சாப்பிடணும். நேற்று எங்களுக்கு சாயங்காலம் தந்தாங்க, நைட்டு நல்லா இருந்துச்சு. அப்போ நான் ஃபாதர்கிட்ட கேட்டேன் அதிசயமாக, இங்கே திருநெல்வேலியில் சாப்பிடுவீங்களா அப்படின்னு. திருநெல்வேலிக்கு அப்புறம் சாப்பிடுவீங்களா? பரவாயில்லையே, வெரி குட். நான் நினச்சேன் கேரளாவில் மட்டும்தான் சாப்பிடுவாங்கன்னு. டப்பியோக்கா நல்லா இருந்துச்சு. அப்போது எப்போவுமே பால் தண்ணி இருந்தால் எவ்வளோ, எப்போவாது இப்படி நீங்கள்லாம் வருஷக்கணக்காக இங்கே வரவங்க தானே, எப்போ பார்த்தாலும் பால் குடித்தா வயிற்றுக்கு ஒத்துக்காது. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. அதனால் எப்போவாது கப்பை சாப்பிடணும், எப்போது மரவள்ளி கிழங்கெல்லாம் சாப்பிடணும். அதனால் இன்றைக்கி உங்களுக்கு அதனால் ஸ்ட்ராங்காக தான் போயிட்டுருக்கு. அப்போ மெஸ்ஸியா 3 குரூப்பை மெஸ்ஸியான்னு கூப்பிடுவாங்க. இறைவாக்கினர்களை மெஸ்ஸியான்னு கூப்பிடுவாங்க, குருக்களை மெஸ்ஸியான்னு கூப்பிடுவாங்க, அரசர்களை மெஸ்ஸியான்னு கூப்பிடுவாங்க. அப்போ இயேசு கிறிஸ்து மெஸ்ஸியா என்பது நல்லா கவனிங்க. இயேசு கிறிஸ்துனுடைய காலத்தில் அரசர்கள் யூத மதத்தில் இருந்தாங்களா இல்லையா? யூத மதத்திலும் யூத நாட்டிலும் அரசர்கள், யூதர்களின் அரசர்கள் இருந்தார்களாம். அரசர்கள் இருந்தாங்களா? யூதர்கள் அரசர்கள் இருந்தாங்களா? ஏரோது யூதரின் அரசனா? அரசர்கள் இருந்தார்களா? யூதர்களுக்கு அரசர்கள் இருந்தாங்களா? யூதர்கள் வாழ்ந்த அந்த ஊருக்கு பேர் என்ன? அந்த நாடு பேர் என்ன? எங்கே வாழ்ந்தாங்க? ஏசு எங்கே பிறந்தார்? ஜெருசலேமில். பெத்லஹேம் எந்த நாட்டில் இருந்துச்சு? இஸ்ரேலில் இருந்துச்சு. யூதயா இது எந்த நாட்டில் இருந்துச்சு? பாலஸ்தீனா நாடு, பாலஸ்தீனா நாட்டில் தான் இருந்துச்சு. அப்போ பாலஸ்தீனா அன்னைக்கு யாருக்கு அடிமையாக இருந்தாங்க? ரோமையர்கள். அப்போ எப்படிங்க அரசர்கள் இருப்பாங்க? ரோமையர்களுடைய அரசர் தான் இருப்பாங்க. சீசர் என்னும் அரசன் தான் அரசன் அவர்களுக்கு யூத மதத்தில் அரசன் கிடையாது. யூதத்தில் அரசன் இறந்து போயிட்டாங்க. நீங்கள் பைபிளுடைய லாஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா அதில் அந்த அட்டவணை போட்டிருப்பாங்க. முதல் அரசர் யார்? சவுல், கரெக்ட். 2வது அரசர் யார்? தாவீது, கரெக்ட். 3வது அரசர் யார்? சாலமன். 4வது அரசர் யார்? ரெகபாயம் மட்டுமா இருந்தார்? அப்போ அங்கே அரசு பிரியுது. சாலமனுடைய காலத்தில், சாலமனுடைய மரணத்துக்கு பிறகு 10 குலம் 2 குலம்னு அரசு பிரிஞ்சிடும், பாலஸ்தீனா பிரிஞ்சிடும். இதுதான் நீங்கள் பைபிளில் வாசிக்கும் போது யூதா இஸ்ராயல்ன்ற வார்த்தை இருக்கும். இந்த யூதா இஸ்ராயல்ன்ற வார்த்தையினுடைய அர்த்தம் என்ன தெரியுமா? நார்த் இஸ்ராயல், சவுத் இஸ்ராயல், வடக்கு இஸ்ராயல், கிழக்கு இஸ்ராயல்னு பிரிஞ்சிடுச்சு. மேலே 10 பேர் அவங்கள இஸ்ராயல்னு சொல்லுவாங்க, கீழே 2 குலம் அவங்கள
யூதான்னு சொல்லுவாங்க. யூதா இஸ்ராயேல், யூதா இஸ்ராயேல். இந்த மேலே வந்த இந்த 10 குலங்கள் அப்புறம் காணாமே போயிடுவாங்க. ஏன் தெரியுமா? அங்கே தான் விக்கிரக ஆராதனை ஆரம்பிப்பாங்க. பெத்தேல் அப்படின்றதுலையும் தான் அப்படின்ற இடத்துலையும் மேலே போனான் இந்த எரோபாவம் என்ன பண்ணுவான், இந்த மக்கள் மேலே இருக்கிறவங்க கீழே எருசலேமுக்கு வந்து கடவுளை ஆராதிக்க வரணும்னு ஆசைப்படுவாங்க. என்ன தான் அண்ணன் தம்பி அடிச்சுக்கிட்டாலும் அவங்களுக்குன்னு ஒரு குடும்ப கோயில் இருக்குது கீழே, எங்கே எருசலேமில். அப்போ எருசலேமில் கீழே வந்து ஆராதனை நடத்தணும்னு ஆசைப்படுவாங்கல்ல. அதனால் அவங்க மேலே இருந்து கீழே வந்தால் என்ன ஆகும், இவங்களுடைய மேலே இருக்கிறவங்க இப்போ சண்டை போட்டுட்டு போயிட்டாங்க. ஒரு திருவிழாவுக்கு நம்ம வீட்டுக்கு வராங்கன்னு வச்சுக்கோங்க, சண்டை போட்டுட்டு போனவங்க. ஆனால் திருவிழாவுக்குன்னு வந்தால் என்ன ஆகிடும், ஆட்டோமேட்டிக்கலி அம்மா மேலே அந்த பாசம் வந்துச்சுன்னா சேர்ந்துருவாங்களோ. அதனால் என்ன பண்ணிட்டாங்க, மேலவே அவங்களுக்கு ஒரு கோயிலை கட்டி கொடுத்தான். யார்? யெரொபெயாம் என்ற அரசன். அந்த அரசன் கட்டி கொடுத்துட்டு என்ன பண்ணுவான்னா, நீங்கள் மேலேயே உங்களுடைய கடவுளை இங்கே ஆராதிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு காளைகள் 2 வச்சு கொடுத்துருவான். அறிவு கட்ட இதுங்க மேலே ஆராதிக்க ஆரம்பிக்கும், கீழே எருசலேமுக்கு வரமாட்டாங்க. மேலே இவங்க ஆராதிக்கிற இந்த 10 குலம் இருக்குது பாருங்கள், இஸ்ராயேல் அப்படின்றது. இது அப்படியே இந்த 10மே காணாமல் போயிடும் பைபிளில். அப்புறம் நீங்கள் அவங்கள பார்க்கவே மாட்டீங்க. அப்புறம் எப்போ தெரியுமா பார்ப்பீங்க? திருவெளிப்பாட்டில் தான் இந்த 12 குலத்தையும் பார்ப்போம். அந்த இஸ்ராயேலுடைய 12 குலமும் அப்புறம் திருவெளிப்பாட்டில் தான் வரும், மோட்சத்தில் தான் பார்ப்போம். இவங்களை இந்த உலகத்தில் அப்புறம் காணாமே போயிடுவாங்க. இந்த 10 குலம் ஆண்டவரை தவற விட்டவங்க, நான் அவர்களுடைய கடவுளாக இருப்பேன், அவர்களின் மக்களாக இருப்பார்கள். என்னைக்கு கடவுளை தவறு விட்டாங்களோ காணாமல் போயிடுவாங்க. பைபிள் அப்புறம் அவங்களை இருக்கவே மாட்டாங்க. நீங்கள் தேடி பாருங்கள், இங்கே வேணாலும் தேடி பாருங்கள், அந்த 10 குலம் பைபிள் இருக்கவே இருக்காது. பிரைஸ் தி லார்ட், அல்லேலூயா. கொஞ்சம் நஞ்சம் மிஞ்சன்னு தாங்க அதில் லேவி குலம், அந்த குருக்கள் கொஞ்சம் பேர் இருப்பாங்க. அப்படி தான் இந்த சக்கரியாலாம் இருப்பார், லேவி. மிச்சம் எல்லாமே காணாமல் போயிடுவாங்க. அதனால தான் இயேசு என்ன தெரியுமா சொல்வார், இஸ்ராயேலில் நான் யாருக்காக வந்தேன், இஸ்ராயேலில் காணாமல் போனவங்களுக்காக கூட தான் நான் வந்தேன் அப்படின்வார். யாருக்காக தெரியுமா சொல்கிறாரு, நான் இந்த கீழே இருக்கிற இந்த யூதா இருக்குது பாருங்கள், இந்த 2 குலம் அவங்களுக்காக மட்டும் வரலைங்க, மிச்சம் காணாமல் போன 10 பேருக்காகவும் கூட தான் வந்தேன், நான் என் குடும்பத்துக்காக வந்தேன் அப்படின்வார். நான் உங்களுக்காக மட்டும் வரல, காணாமல் போன அவங்களுக்காக தான் வந்தேன், இந்த இழந்து போனவர்களுக்காக நான் வந்தேன், இவங்களெல்லாம் ஒன்று சேர்க்க வந்தேன். தாய்க்கோழி குஞ்சுகளை எப்படி ஒன்று சேர்த்து பாதுகாக்குமோ அப்படி பாதுகாக்க நான் வந்தேன். அதனால் நான் வந்து இவங்களுக்காக மட்டும், நமக்கு இந்த எலெக்ஷன்லாம் முடிஞ்ச பொழுது நம்மளுடைய முதலமைச்சர் சொன்னார் இல்லையா, என்ன சொன்னார், நான் எனக்கு ஓட்டு போட்டவங்களுக்கு மட்டும் நான் முதலமைச்சர் அல்ல, போடாதவங்களுக்கு அதே தான் இயேசு சொன்னார். கூட இருக்கிற இவங்களுக்காக மட்டும் கடவுளாக வரலைங்க, நான் 10 பேர் 12 பேருக்காக வந்தேன், நான் கடவுளாக இருப்பேன், நீங்கள் அனைவரும் என் மக்களாக இருப்பீர்கள், விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே. இது சொன்னோம்ல, எங்கள், இவ்வளோ அழகாக சொல்கிறார் பாருங்கள். என்னை ஆதரிக்கிறவங்களுக்காக மட்டும் நான் கடவுள் கிடையாதுங்க, என்னை வெறுக்கிறவங்களுக்கு நான் கடவுள், அவங்களையும் நான் ஆசீர்வதிப்பேன். அதாவது வெயிலும் எல்லார் மேலேயும் படும், மழையும் எல்லார் மேலேயும், எல்லாருக்கும் நான் கொடுப்பேன். நான் என்னை அன்பு செய்கிறவங்களுக்கும் நான் அந்த வெயிலையும் மழையும் கொடுப்பேன், என்னை அன்பு செய்யாதவர்களுக்கும் நான் வெயிலையும் மழையும் கொடுப்பேன். எல்லாம் அல்ல எங்கள் தந்தையே. பிரைஸ் தி லார்ட், அல்லேலூயா. நம்மெல்லாம் இன்றைக்கி நல்லா இருக்கிறோன்னா காரணம் என்ன தெரியுமா, நம்ம நல்லவங்களாக இருக்கிறதுனால நம்ம நல்லா இல்லை, அவர் நல்லவராக இருக்கிறதுனால நம்ம நல்லா இருக்கிறோம். பிரைஸ் தி லார்ட். அவர் நல்லவராக இருக்கிறதுனால நம்ம நல்லா இருக்கிறோம். நான் நல்லவனாக இருக்கிறதுனால நான் நல்லா இல்லைங்க, அவர் எனக்கு நல்லவராக இருக்கிறதுனால நான் நல்லா இருக்கிறேன். என்னுடைய தகுதியால் நான் நல்லா இல்லை, நான் தகுதி இன்மையிலும் என்னை நல்லா அவர் வச்சிருக்கிறார், ஏன்னா அவர் நல்லவர். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், அல்லேலூயா. அன்னை மரியாளை வெறுப்பவர்களுக்கும் அவர் அன்னை மரியாள் தான், அன்னை மரியாளை மதிப்பவர்களுக்கு அவர் அன்னை மரியாள் தான். எல்லா பசங்களுக்காக தான் அம்மா ஜெபிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். அதுதான் அன்னை. ஒரு அம்மாவால் வெறுக்க முடியாது, ஒரு அம்மாவால் புறந்தள்ள முடியாது. அந்த அன்னை கத்தோலிக்கர்களுக்கு அன்னை தான், பிரிவினை சகோதரர்களுக்கு அவர் அன்னை தான், பெந்தகோஸ்துக்காரங்களுக்கு அவர் அன்னை தான், அனைத்து மதத்தினருக்கும் அன்னை தான். அது அம்மாவால் அப்படி தான் இருக்க முடியும். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ யூத மதத்தில் இயேசு பிறந்த பொழுது அங்கு இறைவாக்கினர்கள் இருந்தாங்க. திருமுழுக்கு இறைவாக்கினர் யோவான் இறைவாக்கினராக இருந்தாங்க. 2, அங்கு குருக்கள் இருந்தாங்க. சக்கரையெல்லாம் குருக்கள். ஆனால் அங்கே இல்லாதது யார்? அரசர் என்னும் மெசியா இல்லை. இப்போ நான் இன்னொரு கனெக்ஷன் நான் கொடுக்குறேன், டைம் ஆச்சு.
இன்னொரு கனெக்ஷன் நான் கொடுக்குறேன், நல்லா கவனிச்சா இது உங்களுக்கு பைபிள் ரொம்ப அழகாக புரியும். இயேசு கிறிஸ்து வந்து இயேசு கிறிஸ்து கேட்குறார் மார்க் செய்தியில் 8வது அதிகாரத்தில் 28வது வசனத்தில் ஒரு கேள்விக்கான ஒரு பதில் இருக்கு. இங்கே மார்க் 8:28 இயேசு கேட்பாரு, நான் யார் என்று நீங்கள் சொல்லுகிறீர்கள்? பதில் என்ன? அதற்கு அவர்கள் அவரிடம் சிலர் திருமுழுக்கு யோவான் எனவும், சரி, வேறு சிலர் எலியா எனவும், சரி, மற்றும் சிலர் இறைவாக்கினருள் ஒருவர் எனவும் சொல்கின்றனர் என்றார்கள். ஆனால் நீங்கள் நான் யார் என சொல்கிறீர்கள் என்று அவர்களை கேட்க பேதுரு மறுமொழியாக நீர் மெசியா என்று உரைத்தார். பாத்தீங்களா? 30வது வசனம், நீர் மெசியா என்று உரைத்தார். ஆனா இயேசு என்ன சொன்னாரு? வாயை மூடுனார். தம்மை பற்றி எவரிடம் சொல்ல வேண்டாம் என்று அவரிடம் அவர் கண்டிப்பாய் சொன்னார். ஏன் வாயை மூடினாரு? ஏனெனில் நீங்கள் என்னை மெசியா என்பது சொல்வது உண்மையே, ஆனால் நீங்கள் நினைக்கும் போல் அல்ல நான் மெசியா. நீங்க எந்த மெசியாவுக்காக காத்திருக்கிறீங்க? உங்களுக்கு குருக்கள் உண்டு, உங்களுக்கு இறைவாக்கினர் உண்டு, ஆனால் நீங்கள் யாருக்காக காத்திருக்கிறீர்கள்? அரசனுக்காக. ஏன் ஒரு அரசனுக்காக காத்து கொண்டிருக்கிறீர்கள்? ஏனெனில் நீங்கள் இன்று அடிமையாக இருக்கிறீர்கள். யாருக்கு அடிமையாக இருக்கிறீர்கள்? ரோமியர்களுக்கு அடிமையாக இருக்கிறீர்கள். அப்ப ரோமியருடைய அடிமை அப்படின்றது இட்ஸ் a political. எங்களுடைய நாடு அடிமையாக இருக்கிறது. 1947க்கு முன்னால எங்களை யாராவது காப்பாற்ற மாட்டாங்களா அப்படின்னு சொல்லி இந்த இந்தியாவில் நம்ம அடிமையா இருந்த போது நம்ம ஆசைப்பட்டோம் இல்லையா? நான்லாம் பிறக்கல, நீங்க ஆசைப்பட்டீங்களா இல்லையா? ஆசைப்பட்டிருப்பீங்க. 1947க்கு முன்னால பிறந்தவங்க ஆசைப்பட்டிருந்திருப்பீங்க. அந்த ஆசை அன்னைக்கு யாராவது காத்திருந்திருப்பீங்க. யாரு? இட்ஸ் a political freedom. காத்திருந்தோம். சரி, யாரோ வந்து நம்மளை காப்பாற்றினாங்க. அது மாதிரி அன்று ரோமியர்களுடைய, ஏன்னா இது ரோமியர்களுக்கு மட்டும் இவங்க அடிமையா இல்லைங்க, இவங்க 4 அரசுக்கு அடிமையா இருந்தாங்க இந்த யூதர்கள். ரொம்ப கேடு கட்டுவாங்க. இன்னைக்கும் இஸ்ராயேல் எங்கே நிம்மதியா தூங்க முடியுமா? எருசலேம் போனவங்க இருக்கீங்களா? 10 நாளெல்லாம் போயிட்டு வருவீங்க இல்லையா? போனவங்க இல்லை. நானும் போனதில்லை. நீங்கள் மட்டும் தலையாட்டாதீங்க, நானும் போனதில்லை. போனால் நிம்மதியாக தூங்க முடியுமா? இங்கே எப்படா மிசைல் வந்து தலையில் விழுன்னு இருக்கும், எப்படா வந்து எவனாவது பாம்பு போடுவான்னு இருக்கும். ஏன்னா எப்பவுமே பதட்டமான ஒரு இடம். இன்றைக்கும் பதட்டமான இடம், நிம்மதி இல்லாத ஒரு இடம். என்றைக்குமே அவங்க அடிமையாக இருந்தாங்க. ஆனால் ஆண்டவர் அவ்வளோ ஆசீர்வதித்த மக்கள் என்றைக்குமே அடிமையாக இருந்தாங்க. பாபிலோனுக்கு அடிமையாக இருந்தாங்க, அசிரியர்களுக்கு அடிமையாக இருந்தாங்க, பெர்ஷியன்ஸ்க்கு அடிமையாக இருந்தாங்க, கிரேக்கர்களுக்கு அடிமையாக இருந்தாங்க. அப்படி தான் இந்த செயின்ட் கிடையாது, அலெக்சாண்டர் தி கிரேட்டெல்லாம் இங்கே போனார். இவங்களை ஆட்சி செய்தவர். அப்படி அடுத்து அவங்கக்கிட்ட இருந்தாங்க ரோமியர்களுக்கு அடிமையானாங்க. எவ்வளோ வருஷமாக அடிமையாக இருந்தாங்க தெரியுமா? அங்கே பார்வோனுக்கு அடிமையாக இருந்தாங்க. அங்கே அடிமையிலேருந்து ஆண்டவர் மீட்டு ஒரு நாடை கொடுத்தார், இனியாவது ஒழுங்காக இருந்தார். ஆனால் அங்கேயும் அவங்க பாலை ஆராதிக்க ஆரம்பித்தாங்க, அங்கேயும் பாகால ஆராதிக்க ஆரம்பித்தாங்க, அங்கேயும் 1வது கட்டளை மீற ஆரம்பித்தாங்க. நானே உன் கடவுள், நீரே என் பிள்ளை மீற ஆரம்பித்தாங்க. மீற ஆரம்பித்த போது அடிமையாக மாறினாங்க. திரும்பவும் இன்றைக்கும் அடிமையாக இருக்கிறாங்க. அவங்களுடைய கோயில் இருக்க வேண்டிய இடத்துல இன்றைக்கி ஒரு மாஸ்க் இருக்குது. உலகத்தில் கோயில் இல்லாத ஒரே ஒரு மதம் எது தெரியுமா? உலகத்தில் எவ்வளோ ஆயிரக்கணக்கான மதங்கள் இருக்குது. கோயில் இல்லாத ஒரே ஒரு மதம் எது தெரியுமா? யூத மதம் மட்டும்தான். உங்களுக்கு அந்த வேதனை புரியுதான்னு எனக்கு தெரியல. கோயில் இல்லாத ஒரே ஒரு மதம் இந்த உலகத்தில் யூத மதம் மட்டும்தான். ஆனால் அவங்களுக்கு பணம் இருக்குது, அறிவு இருக்குது, செக்யூரிட்டி இருக்குது, எவ்ரிதிங் டாப். யூதர்கள் அப்படின்னா இன்றைக்கும் டாப்பில் இருக்கிறவங்க, எல்லாத்துலேயும் டாப். ஆனால் அந்த யூத மதத்துக்கு கோயில் இல்லை. ஏன்னா அவங்களுக்கு நம்ம வச்சுருக்கிற மாதிரி கோயில், நிறைய கோயிலெல்லாம் வைக்க முடியாது. அவங்களுக்கு ஒரே ஒரு கோயில் தான், அது ஜெருசலேமில் தான். அப்போ அவங்களுக்கு நிறைய கோயிலெல்லாம் அங்கங்கே பார்க்குறோமே ஃபாதர், அது கோயில்கள் கிடையாது, அது சினகோகுகள். சினகோகுகள்னால் ஜெபாலயங்கள். கோயில்னால் என்ன வேணும்? பலிப்பீடம் வேணும். பலிப்பீடம்னா பலி இருக்கணும். பலியும் இல்லை, பலிப்பீடம் இல்லை, கோயில் இல்லை. அவங்களுக்கு எங்கேயாவது போய் நிலத்தில் கோயில் கட்ட முடியாது. யூதர்களுக்கு கோயில் கட்டினா ஒரே ஒரு இடம், ஆபிரகாம் ஈசாக்கை ஒப்பு கொடுத்த அந்த மோரியா மலைக்கு மேலே தான் இவங்களோட இந்த எருசலேம் கோயில் அப்படின்னு சொல்கிறாங்க. அது எவ்வளோ தெரியல. ஆனால் அவங்களுக்கு ஒரே ஒரு இடத்துல தான் கோயில் வைக்க முடியும். அந்த கோயில் இன்றைக்கி இருந்த இடத்துல இடித்து இன்றைக்கி மாஸ்க் இருக்குது. அதனால் அவங்களால இன்றைக்கி கோயில் கட்ட முடியாது. இனி பெரிய கலவரம் தான் வர வேண்டியது வரும், உலக போர் வரும். அதனால் இன்றைக்கி அவங்களுக்கு கோயில் இல்லை. எவ்வளோ வேதனை இது பாருங்களேன்.
அப்போ அவர்கள் காத்திருந்தது யாருக்காக தெரியுமா? அவர்கள் காத்திருந்தது பொலிட்டிக்கல் லீடருக்காக. அதனால தான் நேற்று நீங்கள் பிரசங்கத்தில் கவனிச்சிங்களான்னு தெரியல, ஃபாதர் பிரசங்கம் வச்சார். நேற்று என்ன வாசகம் இருந்தது? நற்செய்தி வாசகம் மத்தேயு, லூக்கு, மார்க்கு, யோவான், தோமையார், அப்புறம் யாக்கோபு. நேற்று என்ன வாசகம், நற்செய்தி வாசகம் இருந்துச்சு? மத்தேயு. சரி, என்ன விஷயம்? லூக்காவா மத்தேயுவா? சரி, மத்தேயு அதிகாரம் 18 வசனங்கள். ஓகே, விஷயம் என்ன? ஃபாதர் செபதேவின் பிள்ளைகள் தான் பைபிளில் போட்டிருக்கு. ஃபாதர் செபதேவின் மனைவி வேறு எக்ஸ்ட்ரா வேறு சொன்னார். அது பைபிளில் இல்லை. செபதேவின் தாயார் தான் பைபிளில் இருக்கும். அப்போது யாக்கோபு யோவானுடைய செபதேவின் பிள்ளைகளுடைய தாயார் வந்து ஜெபிக்கிறாங்க. யார்கிட்ட? இயேசுக்கிட்ட வந்து கேட்குறாங்க. என்ன கேட்குறாங்க? நீர், நல்லா கவனிங்க, நீர் அரசாட்சியில் வரும்போது. இப்போ உங்களுக்கு நேற்று பிரசங்கம் வச்சு ஃபாதர் வச்சு பிரசங்க கனெக்ஷன் புரியுதா? அதாவது இயேசுவை என்னன்னு பார்த்தாங்கன்னா, இயேசு ராஜாவாக வந்து எங்களை மீட்க வந்தவர்னு நினைச்சாங்க. அப்போ எதிலிருந்து ஒரு மீட்பை இவர்கள் எதிர்பார்த்தார்கள்? இயேசுவிடமிருந்து எங்களுடைய ராஜ்யத்தை மீட்க வந்த மீட்பர்னு பார்த்தாங்க. பிரைஸ் தி லார்ட், அல்லேலூயா. எங்களுடைய நாட்டை காப்பாற்ற வந்தவர்னு பார்த்தாங்க. அதனால தான் அம்மா வந்து கேட்குறாங்க, நீ ராஜாவாகும்போது. ஃபாதர் என்ன 2 அமைச்சர் பேர் சொன்னார் நேற்று? என்ன சொன்னார்? என்ன டிபார்ட்மெண்ட் வேணும்னாரு? ஒன்று உளவுத்துறை, உள்துறை சொன்னாரா? சரி, ஒன்று உள்துறை சொன்னார், இன்னொன்று பப்ளிக் ஒர்க்ஸ் டிபார்ட்மெண்ட் சொன்னார். தமிழ் என்னமோ சொன்னார். என்ன சொன்னார்? டிஃபென்ஸ். இல்லை, டிஃபென்ஸ் சொன்னாரா? இல்லை, பாதுகாப்பு துறையா? சரி, ஏதோ 2 துறை சொன்னார். இதில் சண்டை போட வேண்டாம். நம்ம 2 துறை. அம்மா வந்து கேட்குறாங்க, நீ சீஃப் மினிஸ்டர் ஆகும்பொழுது இந்த துறையும் இந்த துறையும் என்னோட 2 பசங்களுக்கு தந்துருங்க அப்படின்வார். ஏன் இயேசுக்கிட்ட அப்படி வந்து கேட்குறாங்க? அப்போ இயேசுவை எப்படி பார்த்தாங்க தெரியுமா? இயேசுவை நாட்டை மீட்க போகும் மீட்பராக பார்த்தாங்க. இயேசு சொன்னார், நான் நாட்டை மீட்க வந்த மீட்பர் அல்ல, நான் அரசர் தான். இந்த கேள்வியை பிலாத்தும் கேட்பார், நீர் அரசரோ? அவர் சொல்வார், ஆமாம், ஆனால் என்னுடைய அரசு உலக சார்ந்தல. பார்த்தீங்களா? ஸோ ஆல்வேஸ் அந்த கனெக்ஷன் வருது பாருங்களேன். ஜீசஸை அரசராக பார்த்துருக்குறாங்க. ஏன் இயேசுவை கொண்டாங்க ரோமியர்கள்? ஏன்னா இயேசுவை அரசர் என்று சொல்கிறார்கள். ஐஎன்ஆர்ஐனா என்ன? ஐஎன்ஆர்ஐ, இயேசுஸ் நசரேன் ரெக்ஸ் யூஸ், ஐஇடபிள்யூஎஸ். அவங்க ஜே யூஸ் பண்ண மாட்டாங்க. அப்போ இயேசுஸ் நசரேன் ரெக்ஸ் யூஸ், யூதர்களின் அரசனான நசராயனான இயேசு. அதான் ஐஎன்ஆர்ஐ. அப்போ அவருடைய அதில் சிலுவையில் கூட பாருங்கள் அரசர் தான் எழுதியிருக்கு. அப்போது தலைமை குருக்கள் என்ன சொல்லுவாங்க? அரசர்னு எழுதாத, அரசர் நாம சொன்னானே எழுதுன்னு. அப்போ இயேசுவை சுற்றி எப்பவுமே அரசர் அப்படின்றது எப்பவுமே நின்றுட்டு இருந்தது. அப்போ இயேசு இந்த ரோமையர்களிடமிருந்து யூதர்களை காப்பாற்ற வந்தவர். ஆனால் இயேசு சொன்னார், நான் நாட்டை காப்பாற்ற வந்தவன் அல்ல, நான் ஆன்மாவை காப்பாற்ற வந்த மீட்பர். நான் இந்த உலக வாழ்வை தர வந்த மீட்பர் அல்ல, நான் உன்னதமான வாழ்வை தர வந்த மீட்பர். இதை யோவான் கண்டு கொண்ட பொழுது யோவான் சொல்கிறாரு, நான் இந்த வாழ்வை கண்டேன். யாரில் கண்டேன்? இயேசுவில் கண்டேன். மெஸ்ஸியா, அபிஷேகம் செய்யப்பட்டவரில் கண்டேன் மெஸ்ஸியா. அப்போ யோவான் சொல்கிற மெஸ்ஸியா அந்த யூதர்கள் சொன்ன மெஸ்ஸியா அல்ல. இயேசு அரசராக. அதனால தான் இன்றைக்கி கிறிஸ்து அரசர் விழாவை கொண்டாடுறோம். அரசர் அப்படின்னா நாட்டை காப்பாற்ற வந்தவர் கிடையாதுங்க, ஆன்மாவை காப்பாற்ற வந்தவர். அந்த ஆன்மா காப்பாற்றப்படும் பொழுது நாடு தானாக காப்பாற்றப்படும். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. ஆண்டவர் உங்களுக்கு வீடு கேட்டால் வீடு தர வந்தவர் கிடையாது. பிரைஸ் தி லார்ட். வீடு தர வந்த புரோக்கர் கிடையாது ஆண்டவர். பிரைஸ் தி லார்ட். கல்யாணம் பண்ணி வைக்க வந்த புரோக்கர் கிடையாது. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. வேலை வாங்கி தர வந்த ஏஜென்ட் கிடையாது. பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. ஆண்டவர் உன்னை மீட்க வந்தவர். உன்னை மீட்கும் பொழுது உனக்கு என்னெல்லாம் தேவையோ தருவார். தர மாட்டார்னு சொல்லலை, ஃபிசிக்கல் ஹீலிங் தருவார். ஆனால் அதுக்கு முன்னால் ஆண்டவர் தொட விரும்புறது என்ன தெரியுமா? உன் ஆன்மாவை. அதனால தான் நற்கருணை வாங்கிறதுக்கு முன்னால் நம்ம ஒரு ப்ரேயர் ஜெபிப்போம். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குபவர், செம்மறின் விருந்துக்கு அழைக்கப்பெற்ற நாம் பேறு பெற்றோர். பதில் என்ன? ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும்.
நற்கரணை வாங்கும்போது ஆன்மா குணமடையும் வாங்குகிறோம். வாங்கிட்டு ஆண்டவரே இதோ இங்கே வலி இருக்குது பாருங்கள், இதோ இங்கே வலி இருக்குது பாருங்கள், இதோ இங்கே வலி இருக்குது பாருங்கள். ஆனால் ஜெபிக்கிறது ஆன்மாவை இல்லத்திலிருந்து தகுதிட்டு ஒரு வார்த்தை மட்டும் சொல்லி ஆன்மா குணமடையும் ஜெபிக்கிறோம். ஆனால் ஆன்ம ஜெபத்துக்கு யாராவது ஜெபிக்கிறீங்க? ஆண்டவரே இடுப்பு வலி இருக்குது ஆண்டவரே, முதுகு வலிக்கிறது ஆண்டவரே, கை இந்த வீக்கமாக இருக்குது ஆண்டவரே, கால் முட்டி வலிக்குது ஆண்டவரே, நடக்க முடியல ஆண்டவரே. எவ்வளோலாம் கேவலமாக பயன்படுத்துவோம் தெரியுமா ஆண்டவரே? என்னைக்காவது ஜெபிச்சிக்கலாம், ஆண்டவரே எனக்கு கோபம் அதிகமாக இருக்குது ஆண்டவரே, எனக்கு கோபம் இல்லாமல் இருக்கணும் ஆண்டவரே, எனக்கு வெறுப்பு இருக்குது ஆண்டவரே, எனக்கு காம சிந்தனை தேவையில்லாமல் இருக்குது ஆண்டவரே, எனக்கு பொறாமை இருக்குது ஆண்டவரே, எனக்கு பெருந்தீனி இருக்குது, எனக்கு கர்ப்பம் இருக்குது, இப்படிப்பட்ட பாவங்கள் இருக்குது, என் ஆன்மா நலமடைய வேண்டும். ஜெபிக்கவே மாட்டோம். நாக்கில் ஆண்டவரை வச்சுட்டு ஜெபிக்கிற ஜெபன்னு தெரியுமா? நாக்கில் கட்டி சரியாகணும். அதனால் அந்த நாக்கிலேருந்து அந்த நன்மை என்ன தெரியுமா பண்ணுவோம்? அந்த கட்டிக்கிட்ட கொண்டு போய் பண்ணணும். என்னெல்லாம் உபதிரவம் செய்வோம் தெரியுமா? சிலவங்க நான் பார்த்துருக்கிறேன், ரொம்ப கஷ்டமாக இருக்கும். நற்கரணை இப்போ கையில் வாங்கும்பொழுது வர டேஞ்சர் என்ன தெரியுமா? கையில் வாங்கிட்டு எங்கெல்லாம் வலி இருக்கோ தொட்டுக்கிறாங்க. இதெல்லாம் முதல் கட்டளைக்கு எதிரான பாவம். இதெல்லாமே சக்ரலிஜ். இது சக்ரலிஜ். பிரைசலான். ஒரு முறை நான் ஒருத்தரை பார்த்தேன், உண்மையாகவே பார்த்தேன். நற்கரணை கையில் வாங்கிட்டு என்ன தெரியுமா பண்ணுறாரு? இங்கே சூசையப்பருடைய சொரூபம் இருந்தது, அங்கே போய் அவர் காலில் வச்சார். அங்கேருந்து அப்படியே சுற்றிட்டு போனார். அங்கே ஜார்ஜியா இருந்தது, இங்கே அந்தோனியா இருந்தது, இங்கே மாதா இருந்தது, எல்லாத்துலேயும் வச்சுட்டு நற்கருணைனா என்னன்னே தெரியல அவருக்கு. இவர் நற்கருணை வாங்குறார். மெஸ்ஸியா எதற்காக மீட்பு தர வந்த மெஸ்ஸியா? ஆன்மாவிற்காக. அந்த மனிதா உன்னுடைய மனிதம் முழுவதும் மீட்பு தர வந்தவர். அதை தரும் பொழுது வீடு வேணுமா, கல்யாணம் நடக்கணுமா, குழந்தை வேணுமா, அது தானாக நடக்கும். இப்போ போன மாதம் ஸ்ரீனிவாச நகர் சர்ச் சென்னையில் ரெட்ரீட் நடத்திக்கிட்டு இருந்த பொழுது ரெகுலராக எல்லாரும் வர ஒரு ஃபேமிலி, அந்த பசங்களுக்கு நல்ல கணவன் மனைவி, ரொம்ப ரொம்ப நல்ல பசங்க ரெண்டும். 4 வருஷமாக குழந்தை இல்லாமல் இருந்தாங்க. ரீசெண்டாக இப்போ ஒரு 4 நாள் ரெட்ரீட்டுக்கு வந்தாங்க. உள்ளிருப்பு தியானம் அட்டன் பண்ணிவிட்டு ரெகுலராக இப்போ நைட் விஜில் வர ஆரம்பித்தாங்க. இப்போ அவங்களுக்கு அந்த வருத்தமே இல்லை, குழந்தை இல்லைன்ற வருத்தமே இல்லை. முன்னால் குழந்தை இல்லை குழந்தைக்காக ஜெபிச்சுக்கிட்டு இருந்தவங்க, குழந்தை இல்லை வருத்தமே போயிடுச்சு. எங்கெல்லாம் தியானம் நடக்குது அங்கெல்லாம் வர ஆரம்பித்தாங்க. அவங்களுடைய பங்கு தான் இந்த சென்னை ஸ்ரீனிவாச நகர் பங்கு. அந்த ஸ்ரீனிவாச நகரில் பங்கில் ரெட்ரீட் நடந்துக்கிட்டு இருந்து 1வது நாள் முடிஞ்சிச்சு. 2வது நாள் முடிஞ்ச போது என்கிட்ட ஒரு டைரி மில்க் பெரிய ஒரு சாக்லேட் கொண்டு வந்து கொடுத்தாங்க. ஃபாதர் இந்தாங்க ஃபாதர் கிஃப்ட் அப்படின்னாங்க. ஏமா அப்படின்னு. அப்போது அவர் வருவார், அவர் சொல்லுவார் ஃபாதர் அப்படின்னாங்க. அப்போ அவன் வேலைக்கு போயிருந்துருக்கான் போல இருக்குது. பூசை முடிஞ்சு எல்லாம் ஆராதனை முடிஞ்ச போது அவனும் வந்தான். 2 பேருமே சேர்ந்து சொன்னாங்க, ஃபாதர் நாங்கள் 2 பேரும் பெற்றோராக போகிறோம். பிரைஸ் தி லார்ட். அவங்க அதுக்காக ஜெபிக்கல பாருங்கள், அந்த வருத்தமே போச்சு அவங்களுக்கு. அவங்க கடவுள்கிட்ட அப்பா கிட்ட நெருங்கிட்டாங்க. அப்பா அவங்களுக்கு தானாக கொடுத்தார். அவள் கன்சீவாக இருக்கிறான். சந்தோஷம். அந்த அவங்க 2 பேருமே ஆண்டவருக்குள்ளே வந்தாங்க. 2 பேருமே ஆண்டவருக்குள்ளே வந்தபோது அவ்வளோ நாள் கேட்டுக்கிட்ட அந்த விஷயம் ஆண்டவர் தானா பாருங்கள், அந்த தடை நீங்கிடுச்சு. தடை நீங்கி ஆண்டவர் கொடுத்தார். இதாங்க மெஸ்ஸியா, மீட்பர். இயேசு கிறிஸ்து பிறந்த பொழுது வானதூதர்கள் என்ன பாடினாங்க? இன்று உங்களுக்காக ஒரு மீட்பர் பிறந்துள்ளார். பிரைஸ் தி லார்ட். இன்னொரு கனெக்ஷன் இருக்கு, ஆனால் கனெக்ஷன் வந்தால் டைம் ஆகிடும். இப்போ என்ன பண்ணுறது? முடிச்சிடலாம் இல்லையா? ஆராதனை நமக்கு நாளைக்கு வைக்கலாம், சரிங்களா? நமக்கு நாளைக்கு முழு நேரம் நமக்கு தான் நிறைய இருக்கும். வேறு யாருமே வரமாட்டாங்க. நானும் டேனியல் ஃபாதர் மட்டும்தான் இருப்போம். நமக்கு நாளைக்கு அப்போ இறை செய்தியும் ஆராதனையும் நாளைக்கு 10 மணிக்கு ஜெபமாலை, 10:30க்கு இறை புகழ்ச்சி, 11 மணியிலிருந்து நாங்கள் 2 பேருமே அந்த டாக்கெல்லாம் பண்ணி நமக்கு நாளைக்கு இறை செய்தியும் நற்கருணை ஆராதனை வைத்து நாளைக்கு முடிப்போம். இன்றைக்கி நீங்கள் பசியாக இருப்பீங்க இல்லையா? போயிட்டு வரணும் இல்லையா? சாயங்காலம் வரவங்க இருப்பீங்க இல்லையா? எழுந்து நிற்போமா? பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒரு நிமிடம் கண்களை மூடுவோம். கேட்ட இறை செய்தியை ஆயர் வழியாக கேட்ட செய்தி இப்பொழுது யோவான் நற்செய்தியினுடைய தொடக்கம் நம்ம விதையை போட்டிருக்கிறோம். விதையை மெஸ்ஸியா என்பவரை இன்று மெதுவாக கண்டுகொண்டும் அதனுடைய ஆழங்களுக்கு நாளைக்கு செல்லும் பொழுது ஆண்டவரே இந்த மெஸ்ஸியா எனது மீட்பர், என் ஆன்ம மீட்பர், அவரை அனுபவிக்க, உள்ளத்தின் ஆழத்தில் அனுபவிக்க, மேன்மையானவரை மேன்மையாக பார்க்க, அப்பா நாங்கள் அனைவரும் உடைய பிள்ளைகள், எங்களை நீர் ஆசீர்வதிப்பதற்காக நன்றி. நாங்கள் உண்ணும் உணவை ஒப்பு கொடுக்கிறோம். இந்த உணவை ஆசீர்வதியும். இந்த உணவை எங்களுக்கு தந்தவர்கள்,
இந்த உணவை எங்களுக்கு தயாரித்தவர்கள், இந்த உணவை எங்களுக்கு பரிமாறுபவர்கள் அனைவரையும் ஆசீர்வதியும். உண்ணும் எங்களை ஆசீர்வதியும். உடல் நோய் கட்டுகளிலிருந்தெல்லாம் விடுதலை தரும் உணவாக இது மாறட்டும். அன்னை மரியாள், அனைத்து புனிதர்கள், திருத்தூதர்களுடைய பரிந்துரை நிறைந்த ஒரு உணவாக இது மாறட்டும். வானதூதர்களை காவல் தரும் உணவாக இது மாறட்டும். எல்லாம் உள்ள இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியானவர் உங்களை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமீன்.